உங்கள் டீனேஜில் கெஸ்ட்டுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் ஒரு ஃபோனோடு எடுத்துக்கின்னு ஒரு கெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோனை நோண்டிங்கன்னா அவங்க பாட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களா? கல்யாணத்துக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் தனியாக விளையாடின்னு இருந்தீங்க, அப்பா அம்மாலாம் உங்களை விட்டுட்டு தனியாக பேசிகிட்டு இருந்தாங்களா? வேர் யூ ஆல் த டைம்? சித்தி வந்தாலும் சரி, பாட்டி வந்தாலும் சரி, உனக்கு போர் அடித்தாலும் சரி, போர் அடிக்கலனாலும் சரி, அங்கே நின்று அவங்க பேசுகிறத அவங்களுக்குள்ள அவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கணும். ஸோ ஆஸ் அ டீனேஜர் உங்களுக்கு யார் யார் கூடலாம் காண்டாக்ட் இருந்துச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் காண்டாக்ட் இருந்தது, பெரியவங்களோடவும் காண்டாக்ட் இருந்தது, ரைட்? தேர் வாஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் தீஸ் டூ வேர்ல்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு த ஒன்லி வாய்ஸ் தே எவர் கெட் டு ஹியர் இஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ், ரைட்? யாராவது பெரியவங்க வந்தாலே அடப்போமா போருன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னா, அவங்களுக்கு லைஃப்னா என்ன, லைஃப்பில் எது கரெக்ட் வேல்யூ சிஸ்டம்ன்ற அந்த வேல்யூ சிஸ்டம் வரதுன்றது இட் சீம்ஸ் டு பி ஒன்லி ஃப்ரம் நோ அதர் அடல்ட் வாய்ஸ். நவ் இப்போ ஃப்ரெண்டு வாய்ஸ்ன்றது அவனை எந்த டைரெக்ஷனுக்கு கூப்பிட்டு போகும்? ஃபன்னு, என்ஜாய்மெண்ட்டு. இப்போ உனக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அதுக்கு குறுக்கு வழியில் நீ போனால் கூட பரவாயில்லை. உன் ஃப்ரெண்டை கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் உன்னோட லைஃபோட ஆம்பிஷனு, அச்சீவ்மெண்ட்டு. இந்த வேல்யூ சிஸ்டம், நேர்மை முக்கியம், நியாயம் முக்கியம், கடின உழைப்பு முக்கியம் அப்படின்ற அந்த அடல்ட் வேல்யூஸ்ன்றது யார் மூலமாக உள்ளே போகணும்? உங்கள் மூலமாக கிடையாது, மற்றவங்க மூலமாக உள்ளே போகணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றப்போ நீங்களும் அவங்க வேர்ல்டில் இல்லைன்னா, அவங்க உங்களை கட் அவுட் பண்ணி வெளில தூக்கி போட்டாங்கன்னா, அப்போ அவங்கள பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அடல்ட் வேல்யூ சிஸ்டம்ன்றது யார் இருப்பாங்க? யாருமே கிடையாது. தட் இஸ் வை இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் தட் யோர் சப்போர்ட், by support I mean your presence in their world. Your presence in their world is very very important. How many of you understand this? இப்போவும் நீங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கிறீங்க, இல்லாமல் இல்லை, நீங்கள் இருக்கிறது அதே கூரைக்குள்ளே தான். ஆனால் லுக் at your conversations. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதும் அவங்க உங்ககிட்ட பேசுகிறதும் என்னென்ன பேசுகிறாங்க? தண்ணி எடுத்துகிட்டு வா, லைட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியா? ஸ்கூலில் என்னாச்சுன்னா அப்படியே அவங்க ஷேக்ஸ்பியராக மாறிட்டு உங்ககிட்ட அப்படியே சொல்லிடுவாங்களா எல்லாத்தையும்? யூ ஹேவ் எஸ்கேப்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ கேர்ள். அதே பாயாக இருக்கட்டும், என்ன நடந்துச்சு? நத்திங்.